ஹாய் ஹலோ வணக்கம் மகளே, வெல்கம் பேக் டு மை சேனல். எஸ் இட்ஸ் மீ பவின். நீங்கள் தம்ப்நெயில் பிக்லேயே பார்த்த மாதிரி இன்றைக்கி ஒரு சூப்பரான ரொம்ப யூஸ்ஃபுல்லான விளாகுங்க. ஆமாங்க, இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர். வெறும் 30 செகண்ட்லேயே வந்து சூடாகக்கூடிய வாட்டர் ஹீட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2350 ரூபாலேருந்து ஸ்டார்டிங் சொல்கிறாங்க. ஸோ அந்த வாட்டர் ஹீட்டர் எங்கே நமக்கு கிடைக்கும், அது உண்மைதானா? ஸோ எல்லாமே நேரில் போய் பார்த்துருவோமா? வாங்க போவோம். ஸோ இதுதாங்க அந்த ஸ்வாட் என்டர்பிரைசஸ். ஹாய் ஓஸ், வெல்கம் டு ஸ்வாட் என்டர்பிரைசஸ். என்னோட பேர் குணசேகரன். எங்கள் கம்பெனியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாட் என்டர்பிரைசஸ். நம்ம ஸ்வாட் என்டர்பிரைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு பெருந்துறை ரோடு பழையபாளையத்தில் தான் லொக்கேட் பஸ் ஸ்டாப்லேயே லொக்கேட் ஆகிருக்கிறது. மேபி ஈரோடு டவுனு சேலம் அந்த பக்கத்துலேருந்து நாமக்கல் சைடு வந்தீங்க அப்படின்னாலும் பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அடுத்த ஸ்டாப் தான் நம்முடைய பெருந்துறை ரோடு பழையபாளையம். கோயம்புத்தூர் திருப்பூரில் வந்தீங்கன்னா நீங்கள் கலெக்டரேட் போக வேண்டாம், அதுக்கு முன்னாடியே நம்முடைய லொக்கேஷன் பழையபாளையம் பஸ் ஸ்டாப்பில் இருக்குது. எவ்ரிடே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8:30க்கு ஷாப் ஓப்பன் ஆகும், ஈவினிங் 8:30 வரைக்கும் இருக்கும். சண்டேவும் நமக்கு ஓப்பனிங் டே தான். உங்களுக்கு வந்து பேசிக்காக நம்ம வந்து நம்மளோட நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் என்ன அப்படின்னா ஸ்வாட் என்டர்பிரைசஸ் வந்து மோர் தென் ஒரு 19 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் கஸ்டமரோட டச்சில் இருக்கிறோம். மேனுஃபேக்சர் பண்ணி டேரெக்டாக கஸ்டமர் கொடுக்குறத தான் இந்த 19 வருஷமாக நம்ம வந்து பண்ணிட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு இடையில மீடியேட்டர் ஏஜென்ட் அந்த மாதிரி இல்லைன்றனால ரேட் எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த சன் வாட்டர் ஹீட்டர் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தது வந்து பண்ணிட்டுருக்கோம் நம்ம வந்து. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற வாட்டர் ஹீட்டரோட கம்பேர் பண்ணல பிளம்பர் எலக்ட்ரிஷியன் தேவையில்லை. நீங்களே ஃபிக்ஸ் பண்ணால் ஆன் பண்ண 30 செகண்டில் சுடு தண்ணி வரும். ஓகேங்களா? இதில் 2 மாடல் இருக்குது பாருங்கள். இந்த ஒரு மாடல் இருக்குது, இந்த ஒரு மாடல் இருக்குது. இந்த மாடல் வந்து சைடில் எம்சிபி சுவிட்ச் வச்சது வந்து பார்த்தீங்கன்னா 2680 ரூபா. ஓகேங்களா? ரெண்டாவது இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2380 ரூபா. ஓகேங்களா? ஒரு நார்மல் ஒரு இன்ஸ்டன்ட் வாட்டர் கிட்ட ஒரு பிராண்டட் போனீங்கன்னா 3000 3500 ரூபா. இன்ஸ்டன்ட்டுக்கு நீங்கள் யார் ஃபிட்டிங்கெல்லாம் வர்றதுன்னு ஒரு 500 ரூபா நீங்கள் தான் செலவு பண்ணணும். பட் இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆன் பண்ண 30 செகண்டில் சுடு தண்ணி. ஒரு கல்யாணோட வந்து 1000 பேர் கூட நீங்கள் குளிச்சுக்கலாம். உங்கள் டேங்க் தண்ணி தீர்ற வரைக்கும் வந்துட்டே இருக்கும். ஸோ ஐஎஸ்சி எலமெண்ட் தெர்மோஸ்டாட் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20000 வாட்டருக்குள்ள என்ன சேஃப்டி ப்ரிகாஷன் இருக்கோ அது எல்லாமே இருக்கும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் 50000 வாட்டர் ஹீட்டருக்கு வாங்கி கொடுத்தாலும் அவங்க என்ன கேரண்டி கொடுக்குறாங்கன்னு பாருங்கள், நான் என்ன கேரண்டி கொடுக்குறேன்னு பாருங்கள். இது ரெண்டுக்குமே 7 வருஷம் கேரண்டி கொடுக்குறேன். நீங்கள் கொடுக்குற 2000 ரூபாய்க்கு. ஓகேங்களா? 7 வருஷம் அப்படிங்கிறது 2 வருஷம் உள்ளே இருக்க காயிலுக்கும் 5 வருஷம் ஃப்ரீ சர்வீஸுமா வந்து கொடுக்குறோம் உங்களுக்கு வந்து. ஸோ இப்போ இந்த 2 மாடலும் எப்படி இருக்குது என்னங்கிறத வந்து நான் உங்களுக்கு ஒரு அன்பாக்சிங்லேயே வந்து நான் வந்து காட்டிடுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இப்போ நம்ம சொன்ன 2 மாடல் தான். இது 2680 2380 பேசிக்கலி இதில். பட் எல்லாமே ஒன்று தான். அதில் இருக்க சின்ன டிசைன் மட்டும் அதோட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷன் மட்டும்தான் ஜாஸ்தி வருது பாருங்கள். இதுதான் உங்களுக்கு வந்து இது நார்மல் சிங்கிள் ஃபேஸ்லேயே நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து. ஓகேங்களா? ஸோ இதுக்கு இந்த மாதிரி ஒரு இன்லிட் ஓஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுறோம் நம்ம. ஸோ நான் சொன்னேன் பிளம்பர் எலக்ட்ரிஷியன் பாருங்கள், கையில் இவ்வளோதான் தள்ளணும்னா போதும், இவ்வளோதான் ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த இடத்த பார்க்கல நீங்களே முடிவு பண்ணிருக்கீங்க. ஜஸ்ட் லைக் ஒரு ஃபோட்டோ மாட்டுற மாதிரி, ஒரு மிரர் மாட்டுற மாதிரி, ஒரு கயிறு கம்பி கட்டி கூட நம்ம வந்து தொங்க விட்டுக்கலாம். இது அவுட்லெட்டு, இது இன்லிட்டு. இதை பைப்பில் சொல்லி தண்ணி திறந்துடும். அது எப்படின்றது நான் உங்களுக்கு ஒரு தடவை மட்டும் காட்டிடுறேன் பாருங்கள். முக்கியமாக சன் வாட்டர் ஹீட்டர் வாங்குறவங்களா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக சொல்கிறோம். ஸோ இதில் 12 பேருக்கு மேலே டூப்ளிகேட் பண்ணுறாங்க. இது என்னங்க நீங்களே 12 பேருன்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் சன்னுன்னு போட்டிருக்கேன், அவனுக்கு எக்ஸ் சன்னு, ஒய் சன்னு, பி சன்னு, ஏ சன்னு என்னென்னோ அதெல்லாம் கேட்கலாம் முடியாது. ஸோ எங்களுடைய இந்த ஒரு நல்ல குவாலிட்டியான பொருள்னா கீழே நாங்களும் இங்கே ஸ்வாட் என்டர்பிரைஸ் எஸ்சின்னு ஒரு லோகோ போட்டிருக்கோம். மேலே எதெல்லாம் நம்மளால் சேஃப்டியாக பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து பண்ணிட்டோம். ஸோ அதில் வந்து அவங்க டூப்ளிகேட் பண்ணுறது மாற்ற முடியாது. ஸ்வாட் என்டர்பிரைசஸ்க்கு ஈரோடு பெருந்துறை ரோடு பழையபாளையத்தில் மட்டும்தான் ஒரு பிரான்ச் இருக்குது. ஸோ எங்கள் பேருக்கு பின்னாடி வேறு மாதிரியான கடைகள் இருந்தாலும் அதுக்கு நாங்கள் வந்து பொறுப்பு இல்லை. ஸோ அதனால் ஸ்வாட் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சு. இது ஒரு மாடல் உங்களுக்கு வந்து. ஸோ செகண்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இது ஓகேங்களா? இந்த மாடல். ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு 2க்கும் வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாடலுக்கு இந்த மாடலுக்கு உள்ள வித்தியாசம் என்ன? இது 2680 ரூபா, இது 2380 ரூபா. இதில் ஒரு சுவிட்ச் வருது. ஓகே. இந்த சுவிட்ச் என்னன்னா பாத்ரூமுக்கு வெளியில தான் இன்னைக்கு நிறைய பேர் சுவிட்ச் வச்சிருக்கோம். அப்போ ஆன் பண்ணிட்டு சுடுதண்ணி ஃபில் பண்ணிட்டு தான் உள்ள போறீங்க. 10ல் யாராவது ஒருத்தர் ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்படுது, கூப்பிடுவாங்க, தட்டி வாங்க தண்ணி. பட் வெளியில ஆஃப்ல இருந்தாலும் இங்கே ஆன் பண்ணால் இங்கே ஆன் ஆகும். 2-வே சுவிட்ச் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மேபி இங்கே ஏதாவது மேஜர் மிஸ்டேக் ஆச்சுன்னா, சர்க்யூட் ஆச்சுன்னா இங்கே வந்து ட்ரிப் ஆகிடும். ஸோ நல்ல தெளிவாக சொல்கிறேன், இங்கே மிஸ்டேக் ஆகணும். ஏன்னா நியூட்ரலில் கொடுக்கணும். எப்போவும் மெயினுக்கு பக்கத்தில் எம்சிபி கொடுத்துருப்போம். நாங்கள் இங்கே கொடுத்துருக்கனால இது ஆன் ஆஃப் சுவிட்ச் ஆகும் 70%. இதுக்குள்ளே மேஜர் மிஸ்டேக் ஆனாலும் ட்ரிப் ஆகிடும். வாங்க நம்ம எப்படி இதை ஆன் ஹீட் ஆகுது அப்படின்றத நம்ம நேரடியாக உங்களுக்கு செக் பண்ணி காட்டிடுறோம். நான்
ஓகே வாஸ், இப்போ நம்ம வந்து பாருங்கள், நம்ம உள்ளே பார்த்த அதே வாட்டர் ஹீட்டர் வந்து ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டுறோம். எதுக்கு சொல்கிறேன், நான் சொன்ன 2 விஷயம் 30 செகண்டில் உங்களுக்கு சுடுதண்ணி வரும்னு சொல்லியிருந்தோம். அதை நம்ம இப்போ செக் பண்ணலாம். ப்ளம்பர் எலக்ட்ரிஷியன் தேவையில்லைன்னு சொன்னோம், அதையும் பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறவங்களா தயவு செஞ்சு இதோட யூசர் மேனுவலில் தெளிவாக பார்த்துங்க. அவுட்லெட்டில் தண்ணி வராமல் ஆன் பண்ணீங்க அப்படின்னா வாரண்ட்டி கிளைம் ஆகாது. இன்னும் ஒரு படி கீழே போய் உங்களுக்கு டெக்னிக்கலாக சொல்லியிருக்கோம். உள்ளே இருக்க மிட்ஜெட் எலமெண்ட் 5 ரோல் இருக்குங்க. 5 ரோலும் சுவிட்ச் ஆன் பண்ணணும், நெருப்பாக மாறுறப்ப முழு கொள்ளளவு தண்ணி 1 லிட்டர்னா 1 லிட்டர் 800 ml இருந்தால் கூட அந்த 200 ml இல்லைன்னா கூட அது டேமேஜ் ஆச்சுன்னா வாரண்டியில் கிளைம் ஆகாது. ஏன்னா 800 ml இருக்கிறப்ப நீங்கள் சொல்ல தண்ணி இருந்துச்சுன்னு தெரியும், பட் எவ்வளோ குவான்டிட்டின்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் லைவாக காட்டிடுறேன் பாருங்கள். இங்கே ஒரு ஆணி இருக்குது, ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி சும்மா தான் ஆணியில் உங்களுக்கு இதை வந்து நம்ம மாட்டுறோம். உங்களுக்கு நான் வந்து இதை வந்து பைப்பில் போடுறேன். சும்மா கூட நான் ப்ளக்கை சொருவில்லைங்க. அதுவும் ஒரு சிலர் தப்பு பண்ணுறது என்னென்னா, ப்ளக்கில் போட்டுட்டு அப்புறம் தண்ணி அப்படி திறக்கக்கூடாது. பைப்பை திறக்கிறேன் நான். அவுட்டில் தண்ணி ஃபியூ ட்ராப்ஸ் வரணும். நான் சொல்கிறது என்ன, சில கொஞ்சம் தண்ணி ஹியூஜ் அமௌண்ட்டாவது தண்ணி வெளியில் வரணும். அது வரைக்கும் நம்ம கரண்ட் இது ஃபஸ்ட் டைம் தான் நான் சொல்கிறது, ஃபஸ்ட் டைம். எவ்ரி டைம் நீங்கள் தண்ணியை இருக்கான்னு பாருங்க. இப்போ கோல்டு வாட்டர் வந்துருச்சு. இப்போ நான் தண்ணியோட அளவை குறைச்சிக்கிறேன், ஓகேங்களா? குறைச்சிட்டு இப்போ போட்டுட்டு சுவிட்சை ஆன் பண்ணுறேன். பாருங்கள், வெளியில் வந்து வெளிச்சம் அதிகமாக இருக்கிறதுனால பாருங்கள் இந்த க்ரீன் லைட் எரியுது பாருங்க, ஓகேங்களா? எப்போவுமே க்ரீன் லைட் எரிஞ்சிச்சு அப்படின்னா பாருங்கள், பச்சை தண்ணி வச்சிருந்தீங்களா, அப்படியே கை வச்சுருங்க. 30 செகண்ட், இன்னொரு 5 செகண்டில் தண்ணி வார்மாக மாறிடும் கரெக்டாக. இதில் நீங்கள் வீடியோ நான் சுவிட்ச் ஆன் பண்ணலேருந்து அந்த டைமிங் கூட சைடில் பார்த்துக்கலாம். உங்களுக்கு 30 செகண்டில் சுடுதண்ணி வர ஆரம்பிச்சிடும் கைஸ். உண்மையாலே சுடுதண்ணி கைஸ், உண்மையாலே வருதுங்க. இதில் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா இன்னும் நேரம் ஆகுது அதிகமாக. எதுக்கு இந்த டைம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நைட்டில் ஃபுல்லாக டேங்க்கு கோல்டாக இருக்கும். ஸோ அதனால தான் ஒரு 10 செகண்ட் ஸ்லோ வச்சுட்டு இனிமேட்டுக்கு நீங்கள் தண்ணியை வந்து ஃபுல்லாக வந்து திறந்து விடலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இப்போ பாருங்கள், நான் இப்போ வந்து தண்ணியை வந்து இந்த அளவுக்கு திறந்து விடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் குளிக்கிற அளவுக்கு தாராளமான சூடு இருக்கும். இதுவே வந்து சூடு அதிகமாக. ஆமாம் சார், உண்மையாகவே சூடு தான். ஆமாம். ஸோ எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னோம்னா, நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் உங்களுக்கு ப்ராடக்ட்டில் அந்த வேல்யூவான அந்த ஒர்க்கு உள்ளது அதில் வந்து இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நீங்கள் அடிக்கடி சொல்கிறீங்க தண்ணி இருக்கணும். நிறைய பேர் கஸ்டமர் பண்ணுற தப்பு என்னன்னா, இப்போ பைப்பை அடைச்சிருவாங்க, ஓகேங்களா? இல்லை குளிச்சுட்டு குழந்தைங்களும் அடிச்சு பைப் சுவிட்ச் ஆஃப் பண்ண மறந்துடுவாங்க. இப்போ அதே மாதிரி சுவிட்ச் ஆனில் இருக்குது, நான் பைப்பை மூடிட்டேன், க்ரீன் லைட் எரிஞ்சிட்ருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் மிஷின் தன்னைத்தானே சேஃப் பண்ணிக்கும். பட் உள்ள தண்ணியோட அளவு கம்மியாக இருந்தால் அந்த சென்சார் ஒர்க் ஆகாது, ஓகேங்களா? இப்போ பார்க்கலாம், நீங்கள் அப்படியே ஜூம் பண்ணுங்கள் பாருங்கள். இதில் ஆவி வரும், ஸ்டீம் வரும். இப்போ அந்த தண்ணியோட பாயிலிங் கண்டிஷன் 100 டிகிரி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதான்றது பாருங்கள். வெளியில் வெளிச்சம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஸ்டீம் வந்து தெரியுதான்னு பார்க்கலாம் கேமராவில். ஸ்டீம் வர ஆரம்பிக்குது பாருங்க. அப்படியே இப்போ வர்ற தண்ணி வந்து கொதிச்சு வெளியே தள்ளுதுங்க. இருக்கிற நான் பைப்பை ஃபுல்லாக அடைச்சிட்டேன், அதை விட்டு தள்ளு உள்ள கொதிச்சு வந்து வெளியே தள்ளுது. பாடியை பிடிச்சி பார்த்தா தெரியும், அந்த வைப்ரேஷன் வந்து உள்ள அதிர்றது. அதிர்றது தெரியும். இப்போ ஸ்டீம் நல்லாவே பாருங்க. ரெட் லைட் வந்து எதனால் ரெட் லைட் வந்திருக்கு, தண்ணி ஃப்ளோ கிடையாது, ஓகேங்களா? தண்ணி ஃப்ளோ கிடையாது. 100 டிகிரி போனவுடனே ஆட்டோமேட்டிக் சேஃப் ஆயிடுச்சு. ஓகே, இதே மாதிரி தான் மேபி உங்கள் டேப்பில் திறந்து வந்து டேங்க்கில் தண்ணி தீர்ந்துட்டாலும். ஸோ அப்போ சேஃப்டி ப்ரிகாஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெட் லைட் வந்தால் தண்ணியை திறந்து விட்டுட்டு இந்த பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணணும். உடனே பண்ணாதீங்க. ஒரு 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 100 ml 200 ml தண்ணி, ஏன்னா டெம்பரேச்சர் குறையணும். குறைஞ்சதுக்கப்புறம் அமுத்துனீங்கன்னா பாருங்க ரெட்டுக்கு மாறி. ஓ சூப்பர். இவ்வளோ தான் இதோட யூஸிங் வீடியோ, ஓகேங்களா? ஸ்க்ரோலிங்கில் வர நம்பருக்கு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூப்பிடுங்க, நம்ம உங்களுக்கு வந்து எல்லாமே கிளியர் பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ. ஓகே கைஸ், இப்போ நான் சொன்னது பார்த்தீங்க 30 செகண்டில் எப்படி சுடுதண்ணி வருதுன்றதை பார்த்தோம். இதுக்கு ப்ளம்பர் எலக்ட்ரிக் தேவையில்லைன்றதை பார்த்தோம். ஸோ நம்ம வாட்டர் ஹீட்டரோட வெயிட் வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து பாக்ஸில் பண்ணுறோம். அதிகபட்சமாக 1 கிலோ 200 கிராம் தான் வந்து வரும். நீங்கள் ஆல் ஓவர் இந்தியா, தமிழ்நாடு எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கொரியர் மூலமாகவே அனுப்பிச்சிடுவோம். எங்ககிட்ட நிறைய பொருள் இருக்குது, தெளிவாக சொல்கிறேன். ஸ்வாட் என்டர்பிரைஸில் சன் வாட்டர் ஹீட்டரை மட்டும் கொரியர் செலவை நாங்களே ஏற்றுக்குவோம் வாங்குறதுக்கு. ஆமாம், நீங்கள் வாங்குறதுக்கு நீங்கள் மிஷினுக்கு உண்டான காஸ்ட் மட்டும் கொடுத்தா போதும். உங்கள் வீட்டுக்கு டோர் டெலிவரி வந்து வாட்டர் ஹீட்டரை ஃப்ரீயாகவே நாங்கள் வந்து, ஏன்னா பல வருஷமாக இதை தான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் இதில் எந்த மாற்றத்தையும் நாங்கள் வந்து பண்ணல. ஸோ அதனால் அது வந்து பண்ணிவிடுவோம். இந்த 7 வருஷம் வாரண்ட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கொடுக்குறீங்க 10 வருஷம், நான் வெளியூரில் இருக்கேன். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இதோட வெயிட் வந்து அதே 1 கிலோ 200 கிராம் தான். நீங்கள் சாதாரணமாக ஒரு பாக்ஸில் 4 கிலோ 5 கிலோன்னா தான் ஒரு வண்டி பிடிக்கணும், ஆட்டோ பிடிக்கும், யாரும் ஒன்றும் இல்லை. சாதாரணமாக நீங்கள் ஒரு வண்டி ஒரு கொரியர் மூலமோ தபால் மூலமோ நைட் அனுப்பிச்சிங்கன்னா காலையில் வந்துடும்.
அடுத்த நாள் உங்களுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி அனுப்பிச்சிடுவோம். ஸோ நாங்கள் கொரியர் பண்ணால் நீங்கள் ரெடி பண்ணி திருப்பி அனுப்பிச்சிடுவீங்க. ரெக்யர்மெண்ட் இருந்தால் நீங்கள் அமௌண்ட்டை போட்டு ஸ்க்ரோலிங்கில் இருக்க 3 நம்பருக்குமே வாட்ஸ்அப் இருக்குது, நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கூப்பிடுங்க. மறுபடியும் ஸ்வாட் என்டர்பிரைசஸ் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா தயவு செஞ்சு ஒரிஜினலான்றதை பார்த்து வாங்கிக்கிங்க. எங்களுக்கு வேறு எங்கேயுமே பிரான்ச்சஸ் வந்து கிடையாது, ஒன்லி ஃபார் ஒரே ஒரு இடம் மட்டும்தான் நமக்கு இருக்கிறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சார். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்த்து தான் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஷேர் பண்ணிங்க. ஓகேங்களா? இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ சீக்கிரமாக சந்திக்கிறேன். பாய் கைஸ்.